ஓம் சாந்தி. இன்னைக்கு மகாபாரதத்தினுடைய பதிவுல ஒரு அருமையான கேள்வியோட தொடங்கலாம். மகாபாரதத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் உண்மையிலே வாழ்ந்த வரலாற்று மிக்க மனிதர்களா? இதுல வியாசர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வியாசர் அவருடைய பிறப்பினுடைய கதை பற்றி தாங்க ஒரு ஆய்வு இருக்கு. அந்த ஆய்வு பற்றின ஒரு பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓம் சாந்தி. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே மகாபாரதத்தை பத்தி கேட்டு இருக்கிறோம். கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன், கர்ணன், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே நம்ம மனசுல ஒரு வீரமும் தர்மமும் நிறைந்த ஒரு வரலாற்று மனிதர்களாக பதிந்திருக்கிறாங்க. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மையிலே வாழ்ந்தவர்களா, இல்லைன்னா பின்னால உருவான ஒரு புராண இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியாகவா நாம அவங்கள பார்க்கணும்? இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? மகாபாரத போரினுடைய காலத்தை பற்றி பல ஆண்டுகளாக விவாதங்கள் நடைபெற்று வந்தாலும் அந்த போர்ல இடம்பெற்றதாக கூறப்படக்கூடிய அந்த முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பிறப்பு, அதாவது அவங்களுடைய பர்த், இதை பற்றின ஒரு குறிப்பீடுகள் பெரும்பாலானவரால ஆழமாக ஆராயப்படவில்லை. அப்படின்னா இந்த உண்மையை தேடக்கூடிய பயணத்தை எங்கிருந்து தொடங்கணும்? இந்த பயணத்தை இன்னைக்கு மகாபாரதத்தை எழுதியதாக கருதப்படக்கூடிய அந்த வியாச முனிவர் அவருடைய பிறப்பு கதையிலிருந்து தொடங்கலாங்க. ஏன்னா வியாச முனிவர் தான் இந்த மகாபாரதத்தை எழுதினதாக சொல்லப்படுது. அப்ப அவருடைய பிறப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மகாபாரதத்தினுடைய சத்தியத்தன்மையை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஒரு முக்கியமான ஆய்வு பயணத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த ஒரு பதிவு யாருடைய நம்பிக்கையையும் குறை சொல்வதற்காக இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு நூல்ல சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் வரலாற்று பார்வையிலும் தர்ம ரீதியிலும் ஆராய்ந்து பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கான சிந்தனையை தூண்டுறதுக்காக தாங்க. 1975 1976 ஆண்டுகள்ல நம்ம பாரதத்துல பல புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர்கள் இருந்தாங்க. அறிஞர்களும் இருந்தாங்க. இவங்களுக்கு இடையில இந்த மகாபாரத போர் உண்மையிலே நடந்ததா அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு. அதுல ஒரு தரப்பினர் இந்த மகாபாரதத்துல சொல்லப்படக்கூடிய தகவல்கள், பாரம்பரிய ஆதாரங்களும் இந்த போர் வரலாற்றுல உண்மை அப்படின்னு நிரூபிக்குது அப்படின்னு விவாதித்தாங்க. இன்னொரு தரப்பினர் தொல்பொருள் ஆய்வுகள் அப்புறம் வரலாற்று ஆதாரங்களுடைய அடிப்படையில இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த விவாதத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாருமே இந்த மகாபாரத போரை பற்றி தாங்க அதிகமா பேசினாங்க. அதனால இந்த போர்ல இடம்பெற்ற அந்த முக்கிய கதாபாத்திரங்களுடைய அவங்களுடைய பிறப்பு பற்றி, அவங்களுடைய பிறப்பினுடைய குறிப்புகள் பற்றி, அதாவது அவங்களுடைய பர்த் இன்ஃபர்மேஷன், இதை பற்றி மிக குறைவாக தாங்க ஆராய்ஞ்சாங்க. உண்மையிலேயே ஒரு வரலாற்று நூலை ஆய்வு செய்யும் போது முதல்ல அதுல இடம்பெறக்கூடிய முக்கியமான நபர்களுடைய அடையாளங்களும் அவர்களுடைய வரலாற்று நம்பகத்தன்மையும் ஆராயப்பட வேண்டாமா? அதனால தாங்க இந்த தொடர்ல நம்ம முக்கியமாக முதல்ல வியாசர், திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர், துரியோதன், யுதிஷ்டர், கர்ணர், திரௌபதி, துரோணர், அஸ்வத்தாமன் போன்ற முக்கிய கதாபாத்திரங்களுடைய பிறப்பு குறிப்புகள், அதாவது பர்த் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்னாக பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல வியாச முனிவரனுடைய பர்த் இன்ஃபர்மேஷன், அதாவது அவருடைய பிறப்பு எப்படி தொடங்கிச்சு அப்படின்றத பார்க்கலாம். மகாபாரதத்தின் படி உபரிச்சர வசு என்ற ஒரு மன்னன் இருந்ததாக சொல்லப்படுது. அவர் ரொம்ப கடுமையான தவம் செஞ்சதுனால இந்திரன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அதனால வானத்துல பறக்கக்கூடிய ஒரு தெய்வீக விமானத்தை அவருக்கு கொடுத்ததாக அந்த நூல்ல சொல்லப்படுது. அதனால அவரு உபரிச்சரர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பின் நாட்கள்ல அவரு கிரிகா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. இங்க வரைக்கும் பலருக்கு இது ஒரு புராண கதையாகவே தோன்றலாம். ஆனா அதன் பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் தாங்க இன்னும் அதிகமான கேள்விகளை எழுப்புது. ஒரு நாள் வேட்டையாடி கொண்டிருந்த மன்னன் திடீர்னு காம உணர்ச்சிகளால ஆட்கொள்ளப்பட்டதாகவும் அவருடைய விந்தானது யமுனை நதியில இருந்த ஒரு மீனுடைய வாயில சென்றதாகவும் மகாபாரதம் விவரிக்கிறது. 10 மாதங்களுக்கு பிறகு அந்த மீனை பிடித்த மீனவர்கள் அதனுடைய வாயை வெட்டிய போது அதிலிருந்து ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் வெளிப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அந்த பெண் குழந்தையே சத்தியவதி. அவங்களுடைய உடல்ல அந்த மீனுடைய நாற்றம் வீசியதால அவங்க மத்ஸ்ய கந்தா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த சத்தியவதி தாங்க பின் நாட்கள்ல வியாசருடைய தாயாக
கதையில அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அடுத்ததாக வரக்கூடிய சம்பவம் இன்னும் வியப்பை ஏற்படுத்துதுங்க. சத்தியவதி படகோட்டியாக இருந்தபோது பராசர முனிவர் அப்படின்னு ஒருத்தவர் அவங்களுடைய படகுல பயணம் செய்ததாக சொல்லப்படுது. அப்ப அந்த சத்தியவதி கூட பராசர முனிவர் உடல் அளவுல ஒன்னாக இணையணும் அப்படின்னு விரும்பினதாக மகாபாரதம் விவரிக்கிறது. பின் நாட்கள்ல யமுனை ஆற்றில் இருந்த ஒரு தீவுல சத்தியவதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த ஆண் குழந்தை பிறந்த சில நொடிகள்லேயே வளர்ந்து ஒரு இளைஞனாக மாறியதாகவும் சொல்லப்படுது. அவரே பின்னர் வியாசர்னு அழைக்கப்பட்டதாகவும் மகாபாரதம் சொல்லுது. தீவுல பிறந்ததுனால வைபாயனர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். வேதங்களை பிரித்து தொகுத்தியதால வேதவியாசர் என்ற பெயரும் அவருக்கு கிடைச்சது. மேலும் தன்னுடைய தாயாரிடம் நீங்க எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் உடனே உங்க முன்னாடி வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தவம் செய்ய போனதாகவும் இந்த நூல் விவரிக்குதுங்க. மகாபாரதத்தினுடைய முதல் பகுதியில வியாசர் இமயமலையில தவம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது முழு மகாபாரத காவியமும் அவருடைய தெய்வீக ஞானத்துல வெளிப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா அதை எழுத யாரும் இல்லாததுனால அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. அந்த நேரத்தில் தான் பிரம்மா தோன்றி விநாயகரை அழைக்குமாறு வியாசர் கிட்ட அறிவுறுத்தியதாக மகாபாரதத்துல சொல்லப்படுது. வியாசர் தியானம் செய்யும் பொழுது விநாயகர் தோன்றி அவர் கூறிய மகாபாரதத்தை எழுதி முடித்ததாக பாரம்பரிய கதை விவரிக்குதுங்க. இதுல சிந்திக்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. இந்த கதைகளை நம்ம எந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும்? இது எல்லாமே அப்படியே நடந்த வரலாற்று நிகழ்வுகளா, இல்லனா ஆழமான ஆன்மீக கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய வடிவத்துல இருக்கக்கூடிய புராண கதைகளா? இந்த கேள்விகளுக்கான பதில ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆய்வு, நம்பிக்கை, அப்புறம் சிந்தனைகளுடைய அடிப்படையில முடிவு செய்யலாங்க. எந்த ஒரு கோணமும் எந்த ஒரு முடிவும் திணிக்கப்படுவது இல்லை. ஆய்வு செய்ய வேண்டிய கேள்விகளை உங்க முன்னாடி வைக்க வேண்டியது அவ்வளவுதான். அடுத்த பதிவுல வியாசருக்கு அப்புறமா மகாபாரதத்துல இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்களான திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகியோருடைய பிறப்பு குறிப்புகளை பார்க்கலாம். இந்த ஒரு பதிவு உங்களை சிந்திக்க வச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஆன்மீக விழிப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.